Good evening, all. ஸோ இன்னைக்கு வந்து ஒரு ஜியோ பொலிட்டிக்கல் நியூஸ் ட்ரெண்டிங் இன் ஆல் ஓவர் தி வேர்ல்டு, அதை பற்றி நம்ம பேச போகிறோம். வேர்ல்டுனாலே நமக்கு ட்ரெண்டிங் யார் ஞாபகத்துக்கு வருவா? ஆப்வியஸ்லி தி ஃபர்ஸ்ட் சிட்டிசன் ஆஃப் தி வேர்ல்ட் அண்ட் யூஎஸ் பிரசிடென்ட் மிஸ்டர் டொனால்ட் ட்ரம்ப் ஆர் டொனால்ட் ட்ரம்ப் அங்கிள். ஸோ பார்த்தீங்கன்னா இவர் வந்து எப்போவுமே மீடியாவில் இவர் தெரியணுங்கிறதுக்காகவே ஏதாவது ஒரு விஷயங்கள் பண்ணிகிட்டே இருப்பார். நம்ம யோசிக்கலாம், இவர் பண்ணுறது என்னப்பா போகுது, அமெரிக்காவுக்கும் அந்த ரெஸ்பெக்டிவ் கண்ட்ரிக்கும் தானே பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையவே கிடையாது. ஏன்னா ட்ரம்ப் அவர்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு மூவுமே அந்த எதிர்கண்ட்ரியை மட்டும் பாதிக்கிறது கிடையாது, மொத்த உலகத்தையும் பாதிக்கிறோம். அதுலேயும் குறிப்பாக இந்தியாவை பாதிக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா இந்தியா இஸ் தி மோஸ்ட் பாப்புலேட்டட் கண்ட்ரி இன் த வேர்ல்டு. ஸோ அப்படிங்கும்போது ஒரு 100 பேர், ஒரு 10 பேர் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது 5 பேர் இந்தியர்களாக இருப்பாங்க. அப்படிங்கும்போது நமக்கு அதோட தாக்கம் வந்து சேரும். அதனால் மிஸ்டர் ட்ரம்ப் அவர்கள் பண்ணக்கூடிய எல்லா விஷயங்களும் நம்ம இந்தியன்ஸ் தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். அப்படி ஒரு விஷயம் இப்போ ட்ரம்ப் வந்து இன்னைக்கு பண்ணியிருக்காரு. அவர் பண்ண ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஈரான் நாட்டோட கரன்சி நீங்கள் கூகுள் அடிச்சு பாருங்க, நான் உங்களுக்கு இங்கே சாம்பிள் கொடுத்துருக்கேன். ஒரு ஈரானியன் ரியால் இஸ் ஈக்குவல் டு 0 அமெரிக்கன் டாலர்ஸ். அந்த நிலைமைக்கு இப்போ வந்துருச்சு ஈரானோடது. ஈரானில் பல பிரச்சனைகள் நடந்துகிட்டு இருக்கு. இப்போ வெனிசுலா அளவுன்னு கூட சொல்ல முடியாது, அதை விட மோசமான நிலையில் ஈரான் இருக்குது. அப்படிங்கும்போது ஈரானுக்கு இந்த நிலைமை வந்து அவங்க நாட்டுக்குள்ளே சம்திங் ஏதோ பிரச்சனைகள் இருக்குது. அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக இனி வரக்கூடிய வீடியோஸில் பார்க்கலாம். மிஸ்டர் ட்ரம்ப் சீரீஸ்ன்னு கூட போட்டு நம்ம ஆரம்பிக்கலாம் அதை. ஸோ ஈரான் நாட்டில் உள்நாட்டு பிரச்சனைகள் நிறைய நடந்துக்கிட்டு இருக்கு. அதற்கு மிஸ்டர் ட்ரம்ப் அவர்கள் வி ஆர் கிவிங் தி வாய்ஸ், அதாவது நாங்கள் ஈரான் மக்களுக்கு சப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருக்காரு. பயங்கரமாக அது ஃபேமஸ் ஆயிடுச்சு. ஏன்னு கேட்டிங்கன்னா ஈரான் நாட்டில் அவங்களுக்கே பல பிரச்சனைகள் இருக்கும்போது அவங்க அவங்களுக்குள்ளே அடிச்சுக்கிட்டு அது உள்நாட்டு பிரச்சனையாக இருக்குது. இப்போ ட்ரம்ப் அவர்கள் உள்ள வர காரணத்தினால இது வந்து மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக மாறிடுச்சு. பிரச்சனை மட்டுமா? அப்படி கிடையாது, அது ஈரானையும் தாண்டி இப்போ சைனாவுக்கும் அதோட தாக்கம் வந்து போயிருக்கு. ஏன்னா சைனாவும் யூஎஸும் தான் தி டாமினேட்டிங் பவர்ஸ், ரஷ்யா ஆப்வியஸ்லி, பட் மார்க்கெட் லெவலில் யூஎஸ் அண்ட் சைனா ஆர் தி டாமினேட்டிங். அப்படிங்கும்போது ஈரான் யாருக்கு சப்போர்ட் பண்ணுறா? ஆப்வியஸாக சைனாவுக்கு தான் சப்போர்ட் பண்ணுறாங்க. அப்போது வெனிசுலா யாருக்கு சப்போர்ட் பண்ணுறா? சைனாவுக்கு தான் சப்போர்ட் பண்ணுறாங்க. சைனாவை டைரெக்டாக அட்டாக் பண்ண முடியாதுங்கிற காரணத்தினால ஃபஸ்ட்டு வெனிசுலாவை கேப்சர் பண்ணி அங்கே நாங்கள் ஒரு அமைதியான நிலையை கொண்டு வரோம்னு சொல்லி அங்கே ஒரு இஷ்யூ ஒன்று கிரியேட் ஆகிருக்கு அமெரிக்கா மூலமாக. இது வந்து ஜியோ பொலிட்டிக்கல் நியூஸ் தான். இது வந்து பெரிய எப்படி சொல்கிறது, ஏமாத்துறது அந்த மாதிரிலாம் கிடையாது. இது வந்து ஜியோ பொலிட்டிக்கல் இஷ்யூ. ஏன்னா ஒரு நாடு வந்து இன்னொரு நாடு ஆக்கிரமிப்பு செய்கிறது அந்த காலத்தில் இருந்துச்சு. பட் இந்தியா இஸ் அ டெமோக்ராட்டிக் கண்ட்ரி. ஸோ நமக்கு இந்த மாதிரி டாக்டர் ஆஃப் லேப்ஸ் எல்லாம் கிடையவே கிடையாது. பட் யூஎஸ் இஸ் அடாப்டிங் தட் பிகாஸ் ஆஃப் மிஸ்டர் டொனால்ட் ட்ரம்ப். ஸோ அப்படிங்கும்போது வெனிசுலாவை இப்போ கைப்பற்றியாச்சு. ரீசன் என்ன? ஆப்வியஸ்லி ஃபார் தி ஆயில் ரிசர்வ்ஸ். கிட்டத்தட்ட 33% ஆஃப் ஆயில் ரிசர்வ்ஸ் ஆர் இன் வெனிசுலா. என்னதான் அமெரிக்கா நல்லா ப்ரொடியூஸ் பண்ணாலும் நம்ம இப்போ பக்கத்து வீட்டில் ஒரு இது இருக்குது, நம்மக்கிட்ட இல்லாத ஒரு விஷயம் இருக்குன்னா நம்ம எப்படியாவது வாங்க தானே பார்ப்போம். அந்த மாதிரி இல்லை பிடுங்க பார்ப்போம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அப்படிங்கும்போது அந்த ஒரு விஷயம் தான் வெனிசுலாவில் நடந்திருக்கு. அதே மாதிரி இப்போ ஈரான்லையும் இன்டைரக்டாக ஆயில், ஏன்னா ஒரு யுனைடெட் அரப் கண்ட்ரீஸ் அப்புறம் மிடில் ஈஸ்ட் கண்ட்ரீஸ் எல்லாம் ஆயில் ரிசர்வ்ஸ் வந்து ஜாஸ்தி. அப்படிங்கும்போது நம்ம ஒன்று டார்கெட் பண்ணலாமே. மேபி ஈரான் குட் பி தி ஃபர்ஸ்ட் சாய்ஸ் ஃபார் தம். ட்ரம்ப் சொல்லிட்டு நாங்கள் அட்டாக்லாம் பண்ண மாட்டோம், நாங்கள் உதவி செய்கிறோம் அப்படின்னு சொல்லி உள்ளே வந்திருக்கிறாரு. இதுக்கு பின்னாடி என்னப்பா இந்தியாவுக்கு என்ன ஆக போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்தியா அதாவது ஈரானோட தலைநகரம் டெஹ்ரைன். ஸோ டெஹ்ரைனில் இந்தியாவோட தூதரகம் இருக்குது. நம்ம தூதரக அதிகாரிகள், அதாவது நம்மளோட ஃபாரின் மினிஸ்ட்ரி வந்து அங்கே இருக்கக்கூடிய இந்தியர்களை சேஃபாக இங்கே கூட்டுவாங்க. ஏன்னா அங்கே வந்து பாருங்க, $1 நம்ம இந்தியன் ருபீஸுக்கு 90 ருபீஸ். இப்போ கிட்டத்தட்ட 90 தாண்ட போகுது. ஸோ 90 ருபீஸுங்கும் போது ஈரானில் 0 ருபீஸ். ஸோ அமெரிக்கா டாலர்ஸ் தான் உலக லெவலில் ட்ரேடிங்கில் ரொம்ப டாமினேட். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அப்போ இதுக்கு நிகராக இப்போ பிரிக்ஸோட டாலர் ஒன்று வந்திருக்கு. அதை பற்றி நம்ம ஃபர்தராக வீடியோ டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்க்கலாம், இனி வர சீரீஸில் பார்க்கலாம். ஜியோ பொலிட்டிக்கல் சொல்லி ஒரு பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணுறேன். அதில் ஸ்பெசிஃபிக்காக ட்ரம்ப் மாமான்னு சொல்லி ஒரு பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணுறேன். இட் வில் பி ஃபுல்லாக ஜியோ பொலிட்டிக்கல் கண்டென்ட்டாக இருக்கும்.
ஸோ இதன் இந்தியாவோட தாக்கம் எப்படின்னு கேட்டிங்கன்னா, அங்கே இருக்கக்கூடிய அதாவது தெஹ்ரைன், ஈரானில் இருக்கக்கூடிய நம்மளோட இந்திய சகோதர சகோதரிகள் எல்லாம் வந்து இந்தியா வர்றதுக்கு ஃபாரின் மினிஸ்டர் எல்லா பிளானும் பண்ணிட்டாங்க. அங்கே இருக்கக்கூடிய நம்ம சகோதர சகோதரிகளுக்கு அவங்க பாஸ்போர்ட் என்னென்ன அத்தியாவசிய பொருட்கள் அங்கேருந்து வெக்கேட் ஆகி இங்கே வர்றதுக்கு, ஏன்னா அங்கே எக்கனாமிக் கிரைசிஸ் ரொம்ப படு மோசமாக இருக்குது. ஸோ அப்படிங்கும்போது அங்கே நம்ம இந்தியர்களை விட்டுட்டு இருக்க முடியாது. ஸோ அதனால் நம்ம சகோதர சகோதரிகளை திரும்பி இங்கேயே நம்ம கூப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்தியாவோட அஃபீஷியல் ஸ்டேட்மெண்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க டெஹ்ரைன் எம்பாசிக்கு. ஸோ தி ஃபைனல் கன்க்ளூஷன் இஸ் தட் ட்ரம்ப் அவர்கள் என்ன பண்ணாலும் அது இந்தியா சைனாவை தாக்கத்தை ஏற்படுத்துறது, ஏன்னா அவங்களாம் ஃபயராக இருக்காங்க. ஸோ சைனா இஸ் லைக்லி டு பி வார் வித் யூஎஸ். பட் சைனாவோட டாக்டர் எப்படின்னா, நாங்கள் ஃபஸ்ட்டு அடிக்க மாட்டோம், நீங்கள் திருப்பி அடிச்சிங்கன்னா நாங்கள் திருப்பி விட மாட்டோம் அப்படிங்கிற டாக்டரில் இருக்கிறாங்க சைனா. ஸோ அதனால் சைனாவை டார்கெட் பண்ணுறேன்னு மிஸ்டர் ட்ரம்ப் அவர்கள் சைனாவுக்கு அலையன்ஸாக இருக்கக்கூடிய யார் யார் இருக்காங்களோ அவங்க எல்லாத்தையும் டார்கெட் பண்ணுறாரு. அதையும் தாண்டி ஈரான் மேலே டேக்ஸும் 25% போட்டிருக்காரு சேர்த்து. இதுலேருந்து என்ன, அப்போ ஈரான் வந்து யாருக்கும் எக்ஸ்போர்ட்டும் பண்ண முடியாது, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு கொண்டு வந்து விட்டுட்டாரு ட்ரம்ப் அவர்கள். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? வேறு எந்த மாதிரி வீடியோஸ் போடலாம், ஜியோ பொலிட்டிக்கல் கண்டென்ட் எதை சூஸ் பண்ணி போடலாங்கிறத நீங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. ஜெய் ஹிந்த்.